நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சோ அந்த நேரத்துல இருந்து இந்த வீட்ல எனக்கு ஒரே தொல்லைதான். நிம்மதியே இல்லாம போச்சு. ஒரு சாதாரண விஷயத்தை நீ ஏன் இப்படி பெருசுபடுத்துற? இன்னைக்கு நம்ம வீடு இருக்கிற நிலைமை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கும் இந்த வீட்ல பொறுப்பு இருக்கு வேணி. இந்தாருங்க, நீங்க ஒண்ணு எனக்கு ரொம்ப புத்திமதி சொல்ல தேவையில்ல. இந்த வீட்ல உள்ள நிலைமை எனக்கும் தெரியும். என் அறுந்து போன நெக்லஸ சரி செய்யறதுக்கு இவ்ளோ பேச்சா? உங்க அம்மாக்கு என்னோட சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்ல. நீ ரொம்ப தப்பாவே முடிவெடுக்கிற வேணி. அப்படி இல்ல எங்க அம்மா நினைக்கவே மாட்டாங்க. உங்க அம்மா என்ன அப்படித்தான் நினைக்கிறாங்க. உங்க அப்பா சொன்னாரே, அத்தையோட செயினை வாங்கி நான் போட்டுக்கணுமா? நான் எதுக்கு போடணும்? போய் சொல்லுங்க. அத்தையோட செயின், கம்பல், கண்டது, கல்சடை எல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க வீட்ல கடல் மாதிரி நகை விரிஞ்சு கிடக்கு. வேணி, நீ எங்க அம்மாவை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு கஷ்டமான நிலைமையில கூட அவங்க தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு புரியாதா? எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா பக்கம் தான் பேசுவீயல்ல? அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. நீங்க சாதாரணமாவே இந்த வீட்ல என்ன கிளிக்கிறியாதான் நினைக்கிறிய. நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டீங்களா? வீட்டுல திடீர்னு நெருக்கடி வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு வேணி. இது ஒண்ணும் பெரிய வார்த்தை இல்லையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். உனக்கு என்ன செயின் தானே வேணும்? நானே நல்லதா பார்த்து வாங்கி தரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு அவசியம் இல்ல. வேணி, இத பாரு, உனக்கு வேண்டியதை வாங்கி தர வேண்டியது ஒரு புருஷனா என்னோட கடமை. நான் என்னைக்கு எந்திரிச்சு நடக்கிறனோ அன்னைக்கு உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன். நீயும் வீட்லயே அடைஞ்சு கிடக்குற. உனக்கு இஷ்டமான ஸ்வீட்டு, உனக்கு பிரியமானது என்னவோ அது எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கி தரேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. காசு இல்லாத நேரத்துல இதெல்லாம் வீண் செலவு தானே. செலவு பத்தி எல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ற? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன் அழுவுறீங்க? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொன்னார்ல, அததான் நினைச்சேன், அழுதுட்டேன். அவர் சொன்னா செய்யாம விட மாட்டாரு காவியா. அத பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. அவர் அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண விட மாட்டேன். அவர் அப்படி பண்ணாலும் சட்டப்படி செல்லாது. அவர் அப்படி பண்ணாருன்னா உள்ள போய் தான் ஆகணும். எனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இல்ல. அவர் மூச்சுக்கு 300 தடவை உன்னை பிடிக்கலன்னு சொல்றாரு. அப்படி சொல்றவரு கூட நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டக்காரி பொம்பளைய கூட்டிட்டு வந்து பின்னாடி இருக்கிற ஓட்டு வீட்டுல தங்குவாரு. அந்த கொடுமையெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எவ்வளவோ விஷயங்கள் என்ன மீறி போயிடுச்சு. இனிமே நான் அவரை தடுத்து என்ன பண்ண போறேன்? பொண்ணா பிறந்த, வாழாம மண்ணாவே போறேன். எனக்கு எதுவும் வேணாம் காவியா. இந்த சமையல் கட்டுல கொஞ்சம் படுக்க இடம் இருந்தா போதும். அவர் கூட இனிமே என்னால போராட முடியாது. இந்த உடம்புல தெம்பும் இல்ல, வயசும் இல்ல. ஏற்கனவே என் புள்ளைய கர்ப்பத்திலே கலைச்சிட்டேன். இனி நான் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன?
எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு காவ்யா. அக்கா அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் நாங்க இப்படி வாழ முடியும்? இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் காலம் உங்களுக்குள்ள அப்படி இருக்கும். அப்புறம் போக போக சரியாயிடும்க்கா. ஆமா, காவியாக்கா சொல்றது சரிதான். நீங்க முதல்ல ஒரு பிள்ளைய பெத்து கொடுங்க, அப்புறம் எல்லாமே தன்னால சரியாயிடும். எப்படியோ விட்டுட்டு போனவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்து வாழ்ற கதை தெரியாதா? ஆமாக்கா, வள்ளி சொல்றதும் சரிதான். அப்பதான் இந்த வீட்ல உள்ள மிருகம் எல்லாம் மனுஷங்களா மாறும். ஏய், என்னடி பேசுறீங்க? யார மிருகம்னு சொல்றீங்க? முதல்ல பெரியவங்களுக்கு அடங்கி இருக்க கத்துக்கோங்க, அப்பதான் உருப்படுவீங்க. அடியே, உன் புருஷன் உன்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கான்னு ரொம்ப தான் ஆடாத. அப்புறம் அவனும் உன்னை நடு ரோட்டை விட்டுட்டு போயிட போறான். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. மாமா உங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் உங்களை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? ஏய், உன்னோட புத்திமதியெல்லாம் எனக்கு தேவையில்லை. பிடிக்கலன்னு சொல்றான், சரின்னு சொன்னதை கேப்பீங்களா? அதை விட்டுட்டு புடிவாத புடிச்சிட்டு இருக்கீங்க. அடியே, பொம்பளையா பிறந்தவ பொறுத்துட்டு தாண்டி போனோம், இல்ல ரோடோட அலைய வேண்டியதுதான். அத்தை, நீங்க எப்படி வேணா இருங்க, ஆனா நான் இருக்கிற இடத்துல தர்மம் மட்டும்தான் இருக்கும். அநியாயத்தை அடியோட அழிச்சிருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணி, என்ன சாப்பிடுற? மசால் பூரியா? ஆஹா, எனக்கு நல்லா சுட பஜ்ஜி போதும் மாமா. அண்ணா, ஒரு பிளேட் பஜ்ஜியும் ஒரு பிளேட் மசால் பூரியும் கொடுங்க. சரிங்க தம்பி. அண்ணே, மசால் பூரியில காரம் கொஞ்சம் கம்மியா போடுங்க. மாமா, பஜ்ஜி நல்லா சூடா செமையா இருக்கும். அப்படியா வேணி? தம்பி, நல்லா இருக்குல்ல மாமா? மாமா, ஜெய் தானே அது? ஜெய், 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 இங்க இங்க வா ஜெய். எப்படி இருக்கு ஜெய்? கல்யாணத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்ல. இந்தா பஜ்ஜி சாப்பிடு, இங்க ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி, அதுவும் இங்க நான் சாப்பிடணும். இந்த மாதிரி ரோட்டு கடையிலாம் நான் சாப்பிடுறது இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்ற ஆளுங்க. என்ன ஜெய், இங்க சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நானும் அவரும் பிடிச்சதை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போவோம். அங்க போய் மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுவோம். நீங்களும் எங்களோட வாங்கல, நம்ம அங்க போய் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல சாப்பாடா வாங்கி தரோம். கல்யாணம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல ஜெய், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, அதனால தான் நான் உன்னை சாப்பிடவான்னு கூப்பிடுறேன். இந்தா. என்னடா ஜெய், இவங்க உன் ஃப்ரெண்டா? வாட்ஸ் ராங் வித் யூ? லூசு, உனக்கு என்ன பைத்தியமா? இவங்களா என்னோட ஃப்ரெண்டு? நான் அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவன் இல்ல.
இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. ஜெய், என்ன பேசிட்டு இருக்க? எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க உன்னை நாங்க என்ன வெத்தலை பார்க்க வச்சாலச்சமா? விட்டு ரொம்ப பேசிட்டே போற. அரவிந்த், நான் பேசுறது உனக்கு ஆத்திரம் வருதா? இங்க எல்லாம் உன் கூட நின்று பேசுறேன் பாரு, இதுவே என் அந்தஸ்துக்கு கௌரவ குறைச்சல். நான் உங்களோட பழகினதே உங்களை பழிவாங்க தான். கல்யாணம் நின்னு போச்சு, அதோட உங்க உறவும் கட்டாயிருச்சு. நீங்க எங்க, நான் எங்க? நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் சொன்னது சரியா தப்பான அப்போ தெரியும். உங்களை மாதிரி ஆளோட பழகிறது ஏன் இமேஜை கெடுத்துரும். இது பாரு ஜெய், வார்த்தையை அளந்து பேசு, அளவுக்கு மீறி பேசாத. ஜாக்கிரதை. என்ன கோவம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? அடி. உன் நிலைமையை நினைச்சு பாரு. உன் பொண்டாட்டி உன்னை வீல் சேர்ல வச்சு சுத்திட்டு இருக்கா. உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குனதுக்கு அப்புறமும் நான் நின்னுட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க பாத்தியா? அதுக்கு தாண்டா பணம் காசு ரொம்ப முக்கியங்கிறது. நீ இப்படிதான் ஆயுசு முழுக்க இருக்க போற. இதுதான் உன் தலை எழுத்து. உனக்கு நடக்கிறதுக்கே சக்தி வந்தா கூட உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. உன் கண்ணெதிர உன் தங்கச்சி காவியாவ தனுஷ் வலுக்கட்டாயமா தாலி கட்டல, உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? ஏய், போதும் நிறுத்துறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ஆளை வச்சு என்ன அடிக்க போறியா? ஏன்னா உன்னாலதான் முடியாது. நல்ல வேலை, உங்க கேவலமான இந்த குடும்பத்தோட எங்க அண்ணன் கல்யாணம் நடக்கல. என்னடா சொன்ன? நாசமா போறவனே, உருப்படுவியா? அவருக்கு தான் உடம்பு முடியாம இருக்குல்ல, இப்படி மிதிச்சு தள்ளுற? மனசாட்சி இல்ல உனக்கு? இத பார், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? உன்னை அப்படியே கதி கலங்க வச்சிருவேன். என்கிட்டயா வச்சுக்கிற? ஏய், சாமா சாமி ஆடாத. ஓ, கடவுளே, என் பொண்ணுக்கா இந்த நிலைமை? பாழா போக இருந்த வாழ்க்கையை காப்பாத்தி விட்ட மாதிரி இந்த தீக்காயத்துல இருந்தும் என் பொண்ணை காப்பாத்தி இருக்கலாமே. இதை பார்க்கும்போது என் நெஞ்சே வெந்துரும் போல இருக்கேன்.
உங்கள் விஜய். அப்பா, அப்பா, நீங்க எதுக்குப்பா அந்த பாவி காலை தொட்டு மருந்து போடுறீங்க? ஏற்கனவே நான் உங்களுக்கு செஞ்சது பத்தாதா? அதுக்கே காலம் பூரா உங்க காலடியில இருந்து சேவை செய்யணும். இப்போ நீங்க அதை செஞ்சதுக்கு எனக்கு உங்களுக்கு சேவை செய்ய இந்த ஜென்மம் பத்தாதுப்பா. உங்க புனிதமான கை என் காலை தொட்டு கலங்கமாயிட வேண்டாம்ப்பா. என்னைக்கு நீ செஞ்ச தப்ப உணர்ந்து உனக்கு நீயே தண்டனை கொடுத்து பாவத்தை தொலைச்சியோ அப்பவே இந்த பாதங்கள் தெய்வத்தோட பாதங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு சேவை செஞ்சா எனக்கு பெருமைதாம்மா. அன்னைக்கு நீ அக்கா கிட்ட போன்ல பேசும்போது அப்பா என் கூட பேசினாலே போதும் என் காலு குணமாயிரும், அதுதான் என் காலுக்கு மருந்துன்னு நீ சொன்னதை கேட்டேன். அன்னையில இருந்து நான் தாம்மா உனக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன். அப்பா, உங்களோட இந்த பாசம் தான்ப்பா வீணா போக இருந்த என் வாழ்க்கையை காப்பாத்துச்சு. என்னை வளர்த்து ஆளாக்கணும் உங்களுக்கு. நான் செஞ்ச துரோகத்துக்கு என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீ எப்ப செஞ்ச தப்ப உணர்ந்து இந்த வீட்டுக்கு என்னைக்கு திரும்பி வந்தையோ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேம்மா. நான் அப்பவே வாயை திறந்து சொல்லியிருந்தா நீ இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டேன். நான் தான் மனசுல வச்சுட்டு சொல்லாம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையப்பா. ரோஜா செடி வளர்த்திருந்தா கூட ஒரு பூவையாவது கொடுத்திருக்கோம். அப்படி வளர்ந்தனா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிட்டேனேப்பா. நான் பாட சொல்லி கொடுத்த பிள்ளைங்களே இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும்போது நீ நான் வளர்த்த பொண்ணுமா எவ்வளவு எப்படி பொய்யா போகும்? ஒரு நாள் நீயே எங்களுக்கு பெருமை தேடி தருவ. இனிமேதமா உனக்கு நல்ல வாழ்க்கையா இருக்கு, கவலைப்படாத. அப்பா, எனக்கு இனிமே நல்ல வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, ஆனா கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்பா. நீ இப்படி நல்லபடியா திரும்பி வருவேன்னு தெரியாம உன் துணிமணி எல்லாத்தையும் தெருவில் வீசி எறிஞ்சிட்டம்மா. உனக்கு நாளைக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கி தர்றேன், போட்டுக்கோ. வேண்டாம்ப்பா, நான் வந்தப்பயே அம்மா அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இனிமே நீங்க எனக்கு தர வேண்டியது உங்க அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான்ப்பா. கவலைப்படாதம்மா, உன் அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். ராமநாதா, நீங்களே எப்ப வந்தீங்க? நீ உன் மகளோட காலுக்கு மருந்து தடவ ஆரம்பிச்சிய அப்பவே நாங்க வந்துட்டோம். உன் மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன்பா மறைச்ச? நான் எங்க மறைச்சேன்? எனக்கு எப்பவுமே திவ்யானா உயிர்னு உங்களுக்கு தெரியாத? அது சரி, இதையும் ஒளிஞ்சிருந்து பாத்தீங்க? நாங்க உங்க கண்ணில் பட்டுட்டோம்னா எங்க நாங்க பாத்துட்டோம்னு மறுபடியும் நீங்க திவ்யா மேல கோச்சிப்பீங்க. அதான் நாங்க அங்கிருந்தே பார்த்தோம். எனக்கு தெரியுங்க, திவ்யாவுக்கு இப்படி ஆனதுக்கு என்னை விட உங்களுக்கு தான் வருத்தம் அதிகம்னு. மாமா, உங்களை மாதிரி பாசமுள்ள அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க பாடம் எடுக்கிற வாத்தியார் மட்டும் இல்ல, பாசத்துக்கே வாத்தியாரு. ராமநாதா, திவ்யாவோட காலு அப்படியே உன் காலு மாதிரியே இருக்குடா. அதுக்கு அப்படி ஆனதுல இருந்து என் மனசே சரியில்லடா. அதுவும் நீ வேற பேசாம இருந்தியா, ராத்திரி எல்லாம் அதே நினைப்பா இருந்துச்சுடா. ஆனா நீ திவ்யாவுக்கு மருந்து தடவறத பார்த்த உடனே என் சங்கடம் எல்லாம் போயிடுச்சுடா.
எல்லாம் உன் கூட நின்று பேசுறேன் பாரு, இதுவே என் அந்தஸ்துக்கு கௌரவ குறைச்சல். நான் உங்களோட பழகினதே உங்களை பழி வாங்கதான். என்ன கோவம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? அடி. உன் நிலைமைய நினைச்சு பாரு. நீ இப்படிதான் ஆயுசு முழுக்க இருக்க போற.